உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரங்களை உயர்த்தி என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா என் தெய்வமே. இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கூரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். கூரத்த குரலில் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம். கரங்களை உயர்த்தி என் தெய்வமே சொல்லலாமா? என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. நம்பி உள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம் கரங்களை உயர்த்தி என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கூரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். கூரத்த குரலில் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் எடுத்து உரைக்கிறேன். என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. எஃப்ராஜா, கரங்களை உயர்த்தி எப்போதும் என் முன்னே
நிறுத்தி உள்ளே எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே என் நேசர் நீர்தானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே என் நேசர் சொல்லாமா? எல்லாமே நீதானையா எனக்குள்ளே வாழ்கின்றே எனக்குள்ளே வாழ்கின்றே சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாவதாக, தடைகள் விலகட்டும், மேன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்துக்கிறபடி இந்த மாதம் அக்னி நட்சத்திர மாதமாக இருக்கிறபடியினால் அக்னியை குறித்து உங்களோடு என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். பாஸ்டர், நான் இருக்கிறதே அக்னி. சர்ச்சில் தான் ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு நிம்மதியாக தூங்கலான்னு வந்தா, இங்கேயும் எங்களை தூங்க விடாமல் படுத்தி வேத்து ஊற்றி. அருண், வாட்சு கொடுப்பா, டைம் என்ன பார்க்கணும். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, கண்ணீரில் இல்லையப்பா, உங்க எழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மொழி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா
சரி, அக்கினி என்றால் என்ன? பொதுவாக வந்து இட் டெஸ்ட்ராய்ஸ், அழிவை உண்டாக்கும் அக்கினி. burning and flames, especially it destroys, when it destroys. அடுத்த burning wood or cool, used for warming people. சில நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வார்மாக இருக்கிறதுக்கு, வெது வெதுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பணக்காரன் ட்ரக்கு வியாபாரி ஒருத்தன் அமெரிக்காவில் அந்த ஃபயர் வுட் வந்து காலியாக போச்சான். மகளுக்கு கொஞ்சம் குளிர் காய்ச்சல் மாரி வந்த உடனே பார்த்தானா ஃபயர் வுட்டு காலி ஆயிடுச்சுன்னு அந்த $100 கட்டு, பணக்கட்டு, பிள்ளைக்கு குளிராக இருக்குது, எப்படி கதப்போ என்னன்னு தெரியாமல் ஹோல் நைட், முழு நைட்டும் அந்த $100 கட்டை அந்த ஃபயர் வுட்டில் போட்டு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அவன் எரித்தது எத்தனை கோடின்னு தெரியாது. அப்போ அதுக்கு பேரும் அக்கினி தான், அழிவை உண்டாக்கும் அக்கினி. பேர்னிங் வுட், சூடு, வெதுவெதுப்பை உண்டாக்கும் அக்கினி. டு ஷூட் புல்லட் எக்ஸட்ரா, துப்பாக்கி சூடுக்கும் ஃபயர் அப்படிங்கிறாங்க. ஃபயர் பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க. தூத்துக்குடியில் 14 பேரை சுட்டுவிட்டாங்க அநியாயமாக. அதுக்கும் அக்கினி. டு ரிமூவ் அண்ட் எம்ப்ளாயி ஃப்ரம் அ ஜாப், வேலையிலிருந்து ஒருத்தவங்களை தூக்குறதுக்கும் வெளிநாடுகளில் சொல்லுவாங்க ஃபயர் பண்ணிட்டாங்க. வெளிநாடுகளில் 3 வந்து பெர்மனண்டே கிடையாதான், எல்லாம் சொல்லுங்க WO. முதல் W வந்து வெதர் கண்டிஷன் எப்போ எப்படி மாறுன்னு வெளிநாடுகளில் சொல்ல முடியாது. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு பனி போயிடும். 2வது W வந்து ஒர்க், எப்போ வேலையிலேருந்து தூக்குவான், ஃபயர் பண்ணுவான், எப்போ வேலை கொடுப்பான் அதுவும் தெரியாது. 3வது W ஒய்ஃப், எப்போ டைவர்ஸ் ஆகும், கொரட்டை விட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ். அப்படி பார்த்தா நம்ம ஊரில் முக்கால்வாசிக்கு டைவர்ஸ் ஆகிருக்கணும். நம்ம ஊரில் பெரிய பரிதாபம், ஆம்பளையும் கொரட்டப்படுது, பொம்பளையிலும் கொரட்டப்படுது. நீ ஒன்றை சகிச்சுக்கோ, நான் என்ன சகிச்சுக்கிட்டு. சகோதரிகள் ஒத்துக்கிட்ட மாட்டாங்க, நான் கொரட்டையே போடலை அப்படின்னு. சிரட்டை தின்னா கொரட்டை தான் வரும். நல்லா கவனிங்க, இந்த வாக்கு தத்த ஆராதனையில் சொன்ன எல்லாம் சொல்லுங்க, ஆவியிலே அனலாக இருங்கள். சொல்லுங்க, அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாக இருங்கள். அனலாக இருப்பது பொதுவாக இந்த ஈ, கொசு, இதெல்லாம் கொல்லிக்கட்டை மேலே போய் உட்காருமா? எதில் உட்காரும்? ஈ செத்த பிணத்து மேலே போய் உட்காரும், அசிங்கங்கள் மேலே உட்காரும். ஆண்டவர் சொல்கிறார், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்போ அக்கினியை குறித்து தான் இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் அதற்கு ஆதாரமாய் 1 பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுருல அக்கினியை குறித்து பேதுரு நல்லா சொல்லியிருக்கிறார். ஃபயர். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இந்த வாரம் முழுதுமே இந்த வசனம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. 4:12 வசனம். பிரியமானவர்களே, beloved, think it not strange concerning the fiery trial which is to try you, as though some strange thing happen unto you. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ என்று புதுமை என்று திகையாமல். பேதுரு ரொம்ப அழகா சொல்றார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து. என் வயிறு பற்றி எரியுது அப்படிம்பாங்க சில நேரம், டென்ஷனில் ஆகிட்டான். அது இங்கே சொல்லுவாங்களாம் தெரியல, திருநெல்வேலி சொல்லுவாங்க, என் வயிறெல்லாம் பற்றி எரியுது அப்படிமா. என் பிள்ளைய நினச்சி என் வயிறு பற்றி எரியுதியா, பற்றியாக எரியுது, தண்ணியை குறி ஊற்று அப்படிம்பாங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல்.
நல்ல கரங்களை தாட்டுங்களேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது அக்னியை குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஃபயர். ஆண்டவருடைய வார்த்தை கூட அக்னி. என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலை என்னொருக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவோ. வார்த்தையில் நீங்கள் நிரம்பவே நீங்கள் அக்னியாக மாறுவீங்க. நேற்று இத்தாலியிலேருந்து ஒரு பாஸ்டர் பேசினார். அநேகமாக நாளைக்கு காலையில் நீங்கள் வேர்ல்டு வைடாக உள்ள ஒரு 75 பாஸ்டர்களுக்கு பேசணும் பாஸ்டர், ஜூம் மீட்டிங்கில் அப்படின்னார். ஓகே, பேசுவோம். நம்மளே நொறுங்கி போயிருக்கோம் சில நேரம். ஃபோனுப்பா எங்கேருந்து பேசுகிறீங்க? இட்டாலியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். நாளைக்கு மார்னிங் ஜூம் மீட்டிங்கில் வேர்ல்டு வைடாக உள்ள 75 பாஸ்டர்ஸுகளுக்கு பேசுகிறோம். ஓகே, பேசிடுவோம். ஏன்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தை அது அக்கினி. நம்மளை அறியாமல் ஃபயர் ஆக்குறது எது அப்படின்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தை. வேதம் சொல்லுது அக்கினி ஆகிய புகைக்காடு. அவருடைய மகிமைக்கு பேரு அக்கினி. பைபிளில் போட்டிருக்கு. அவருடைய வசனம் நம்ம மேலே விழ வேதம் சொல்லுது. எல்லாம் சத்தமாக சொல்லலாம். அக்கினி பலிபீடத்தை நக்கி போட்டது. இந்த வசனம் உள்ள போக போக எலியாவின் நாட்களில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை என்ன செஞ்சிடுச்சான்? நக்கி போட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே இருந்த சந்துக்கள் 12 சந்துக்களை உள்ள இறைச்சிகளை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆகிட்டு. எல்லாம் சொல்லுங்களேன். வசனம் என் மாம்சத்தை டோட்டலாக அதை கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் தாவீது சொல்கிறான். ஒரு வாலிப தங்கச்சி எதனால் தன் கண்களை, தன் நினைவுகளை, தன் சிந்தனைகளை சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. 119:9 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆர்சி பைபிளில் போட்டிருக்கு பதித்து வைத்தேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வசனத்தை உள்ள வச்சா உங்கள் கால்கள் எங்கே போனாலும், உலகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு உங்கள் பிள்ளைகளை நம்பி அனுப்புனாலும் உங்கள் பிள்ளைகளுடைய கால்கள், பரிசுத்த நடைகள் பிசகவே பிசகாது. கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. 37:31 சங்கீதம் வாசிங்க. 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம். எல்லாம் வேதம் யார் அருளினது? நல்ல சத்தமாக யோசிச்சு சொல்லுங்க. வேதம் யார் அருளினது? சண்டே ஸ்கூல் கூட வேண்டான்னு நினைக்கிறேன். இருக்கா? சரி, நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க. வேதம் யார் அருளினது? சத்தமாக சொல்லுங்க. இன்றைக்கு மதியம் சாதம் யார் அருளினது? யார் அருளினது? அம்மா அருளினது. வேதம் தேவன் அருளினது. சாதம் யார் அருளினது? அம்மா அருளினது. கேதம் யார் அருளினது? கேதம் அகர்ஷன் சொல்லுவார். நான் கேதத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. மதுரைக்காரங்க தான் கேதம்ங்கிறது வார்த்தை இங்கே மதுரையில் தான். அங்கே இளவு அப்படிம்பாங்க திருநெல்வேலியில். பைபிளில் பிரகாரம் பேசுகிறவங்க திருநெல்வேலிக்காரங்க. தன் புருஷனுக்காக இளவு கொண்டாடினாலாம். யார்? பத்சேபாள். அவனுடைய தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் நல்ல இந்த வசனத்தை கையை தட்டு. நடைகளில் ஒன்றும் அதுதான் சொல்கிறோம். பிள்ளைகளை வேத வசனங்களை எழுத சொல்கிறது, வேத வசனங்களை படிக்க சொல்கிறது, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்கிறது. பிள்ளைகளை இருதயத்தில் அவனுடைய தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிற அப்படின்னால் அவனுடைய நடைகள் ஒன்றும் என்ன செய்யாதான். இஷ்டத்துக்கு பைபிளை வசனத்தை வச்சுக்கிட்டுலாம் இஷ்டத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஞாபகம் இருக்குது. சென்ட்ரல் தியேட்டர்னு ஒன்று எம்காம் ஃபஸ்ட் இயர் அப்போ தான் வெல்கம் பார்ட்டின்னு பசங்க எல்லாம் சினிமா கூப்பிட்டு போய் உட்காந்து, ஆனால் உள்ள ஹோலி ஸ்பிரிட் கஷ்டப்படுறார். எந்திரிச்சு ஓடுங்கிறார். கையில் காசெல்லாம் எடுத்துட்டாங்க.
கிட்டத்தட்ட அங்கே இருந்து எங்கள் இரும்பு கடைக்கு வரணும்னா ஒரு 3 கிலோமீட்டர். எங்களோட உட்காந்து சினிமா பார்க்கணும். அந்த நாட்கள் எல்லாம் கோல்கேட் அப்படி இப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எந்திரிச்சு ஓடுங்க. அப்புறம் அங்கேருந்து திடீர்னு எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி 3 கிலோமீட்டர் வெயிலில் நடந்து வந்து அந்த நாட்களில் கருத்தர் உள்ளுக்குள்ளே வசனம் இருக்காத சினிமா தேட்டரில் இருக்காத எழுந்துரு ஓடு. இந்த பயல்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். காசையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் இரும்பு கடைக்கு வந்து பிறகு அங்கேருந்து போனேன். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் பக்கத்தில் தேவனுக்காக நீங்கள் அக்கினியாக இருக்கும் பொழுது உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் பார்க்க முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் பேச முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு வாழ முடியவே அது பெரிய நரகம் மாரி ஆயிரும். உண்மை வசனங்களை உள்ளே வைக்க வைக்க தப்பு செய்கிறது தான் கஷ்டமே தவிர உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பஸ்ஸில் போகிறோம், முன்னால் உள்ளவனுடைய பர்ஸ் இப்போ பேண்ட்லேருந்து பாதி வெளியே வந்துருச்சு. பார்க்குறோம், அவரை தட்டி கொடு, பிரதர் பர்ஸை உள்ளே வைங்க, பாதி நீட்டிக்கிட்டு இருக்கு, என்னுடைய பணம் நீட்டிக்கிட்டு இருக்கு, உள்ளே வைங்க அப்படின்னு சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம். இப்போ இந்த பணத்தை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ தான் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். எவனும் பார்த்துருவானோ, எவனோ இது பண்ணிடுவானோ, மேலே இடிக்கிற மாதிரிலாம் இடித்து எடுக்கும் போது எடுத்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டோம்னா பக்கு பக்கு பக்குன்னு தப்பு செய்கிறோன்னு தான். ஐயா, பரிசுத்தமாக வாழ்கிறது வந்து ரொம்ப ஈஸி. தப்பு செய்யும் போது தான் நெஞ்சு படன்னு அடிக்கும். பலதரப்பட்ட குற்ற மனசாட்சி, பலதரப்பட்ட வேதனை. உண்மையாக இருக்கிறது, ஹோலியாக வாழ்கிறதுல ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, வாசிக்கலாம் 1 பேதுரு 4. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி. அப்போ நல்ல கவனிங்க, நக்கி அந்த அக்கினி வந்து நக்கி போட்டதான். அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நிறைக்க 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 நம்ம மாம்சம், நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம சரீரம் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களால் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எடுங்களேன் வசனங்களை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அழிந்து போகிற பொன் எதனால சோதிக்கப்படுமா? பக்கத்தில் சொல்லுங்களேன். ஐயா, உங்களுக்கு சோதனை வருதுனாலே நீங்கள் பொன், சதமாக சொல்லுங்க, பொன். ஒரு நடிகர் பேர் பொன்னம்பலம். நம்மளுடைய முன்னாள் நாகர்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் சொந்தக்காரர் தங்கியா மாமான்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய மூத்த மகன் பேர் பொண்ணு. மதுரையில் தான் தமிழில் புகுந்து விளையாடுவாங்க. அன்றைக்கி ஒரு அம்மாவை பார்த்து, உங்கள் பேர் என்ன பேருமா? என்ன போதும் பொண்ணு. ஏமா? நான் 9ஆவது பிள்ளை அப்படின்னு. 8 பிள்ளைகள், பொட்ட பிள்ளைகள். கடைசியில் பார்த்தா அவங்க அப்பன் டிக்ளரேஷன், ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, போதும் பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும் ஆணு. 2-3 இடத்துல மதுரையில் நான் பார்த்துட்டேன். அது கூண் விழுந்து இப்படி இருக்குந்தப்பா. உங்கள் பேர் என்ன பேருமா? என் பேர் போதும் பொண்ணு. அட பாவி.
பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பொண்ணா இருந்தா அக்கினினாலே சோதிக்கப்படும். எதை சோதிப்பாங்க? நம்ம கண்ணாடியை கொண்டு கொடுத்தா உரசுவாங்க. ஆசன் இப்படி பார்ப்பார், இப்படி கண்ணை இப்படி போட்டு இப்படி எடுத்து. இந்த ஆசாரிக்குன்னே ஒரு கண்ணாடி இருக்கு. அவன் இதுக்கு வெளியே வச்சு பார்க்கானா, கண் வழியாக பார்க்கானா? இந்த கணக்கு பிள்ளை கண்ணாடி யாரு வாங்க, எனக்கே டவுட். இந்த விளங்காத கண்ணாடி பிறகு தான் பார்த்துருக்கேன். இந்த ரீடிங் கிளாஸே அப்படி தான். நானும் இப்போ அதான் போட்டுட்டு பார்க்குறேன். உங்களை இப்போ வெளியே இருந்து தான் பார்க்குறேன், இப்போ உள்ளே இருந்து பார்க்குறேன். நல்லா கவனிங்க. பொன் அக்கினினால என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்ப விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம், அதை வாசிங்க. அந்த 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக உங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினி ஏதோ என்று திகையாமல். ஏன்னா இவன் போர் சேவகர்கள் நடுவே, அக்கினி நடுவே பேதுரு ஒரு நாள் இருக்கான். கொஞ்சம் திகைச்சு போய் தான் இருக்கான். நீ அவனோடு இருந்தவன் அல்லவா? சாலமோன் பண்ணி உங்களை சொல்லலை. அவன் சொல்கிறான், சாமி இல்லை சாமி, நான் அவரை அறியேன். இன்னொன்று போட்டிருக்கான், சபிக்கவும் சத்தியம் பண்ண. என்ன சொல்லி சபிச்சான்? பரலோகத்தில் தான் போய் போடு தூதனே, பேதுரு என்னெல்லாம் சொல்லி சபிச்சான். போதும், நான் இவ்வளோ கேவலமாக பேசலப்பா இயேசு. போர் சேவர்கள் நடுவே அக்கினி இருக்கு, அதுக்கு நடுவில் இவன் இருக்கான். இந்த அக்கினினாலே அவனுக்கு ஒரு திகைப்பு. யாருக்கு? பேதுரு. திபேரியா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அழகாக பற்ற வைக்கார். பேதுருக்கு உள்ள ஒரே பற்ற வச்சுட்டே பரட்ட. திபேரியா கடற்கரையில் அங்கே ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அழகா இப்போ வந்து இப்போ இது வந்து அந்த இதில் தீயில போட்டுறதுக்கு இப்போ என்ன சிக்கன் அதுக்கெல்லாம் ஒரு பேர் இப்போ சொல்கிறாங்களே, என்ன பேர்? வாட்டுறதுக்கு தந்தூரி இல்லாமல் இன்னொரு நல்ல பேர் பிபிக்யூவா? அது என்னது? பார்பிக்யூ. பார்பிக்யூன்னு என்ன அர்த்தம்? மசாலாவை தடவி அழகா என்னது கம்பியில் வரிசையாக குத்தி புரட்டி புரட்டி எடுக்கிறது. இப்போ ஆண்கள் சமையல் பண்ணலாமா? இப்போ நம்ம சபையில் சில லீடர்ஸ்லாம் சமையல் அழகாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் இயேசுவனுடைய ஃபாலோவர்ஸ். மசாலா தடவி குடல் குழம்பா, வெந்தய குழம்பா, தலைக்கறியா, நெஞ்சுக்கறியா. ஏன்னா இயேசுவே மணவாளனே என்ன செஞ்சார்? சமைத்தார். ஆண்கள் சமைக்கலாமா? சமைக்கலாம். அன்னைக்கு பார்த்தேன், இவங்க இது மதியம் போல் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே மீனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து, நானே தோசைக்கல்ல எண்ணெயை போட்டு, நானே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா அப்படின்னு நானும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் வச்சேன். சரி என்ன தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அரை வேக்காடு அப்படின்னா. சரி உன்கிட்ட நான் சாட்சி என்னைக்கு வாங்க, கமாலியல் பாதத்தில் சவுல் வாங்கின மாதிரி தான். அவ்வளோ பிரயாசப்பட்டேன், அவ்வளோ பாடுபட்டு கடைசியில் பார்த்தா எனக்கு பேர் என்ன பேர்? அது மீனை சொன்னாலா என்ன சொன்னாலான்னு அதுவும் தெரியல. நல்லா கவனிங்க. இப்போ இயேசு ஏற்கனவே பேதுருவுக்கு இந்த அக்கினியை பார்த்தாலே ஒரு திகைப்பு. திபேரியா கடற்கரையில் இயேசு அக்கினியை போட்டு மீனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஒன்று வாங்குவார், இல்லாட்டி கொடுப்பார். அதான் அவருடைய பாலிசி.
ஆண்டவர் கேட்க காரணமே தாகத்துக்கு சமாரிய ஸ்திரீட்ட போய் கேட்கார். தண்ணீரை உருவாக்குனவர் இவர், இம்மட்டும் வா கடல் அலைக்கு எல்லையை குறித்தவர் இவர், வானத்தினுடைய மதகுகள் அடைத்தவர் இவர், ஆழத்தினுடைய ஊற்று கண்களை திறந்தவர் இவர், தண்ணீர்களை வஸ்திரங்களிலே கட்டினவர் இவர், காற்றை தன் கைப்பிடிகளிலே அடக்கினவர். நம்ம வயிற்றுக்குள்ளெல்லாம் காற்று அடக்குறோம். நல்லா கவனிங்க. இவர் போய் சமாரிய ஸ்திரீட்ட என்ன கேட்குறார்? தாகத்துக்கு ஏன் நம்மகிட்ட ஏன் கேட்குறார்? இவர் கேட்கணுமா? எலியாசார் போய் கேட்குறான், குடிக்க தண்ணீர் தா, உமக்கும் உண்டு வார்ப்பேன், நம்முடைய ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன். தண்ணீர் கொடுத்தா தங்கம் கிடச்சிச்சு. சமாரிய ஸ்திரீட்டையும் ஆண்டவர் போய் கேட்குறாரு, தாகத்துக்கு தா. நம்ம டைலாக் பாஸ், நிர்யூதனா இருக்க, நான் சமாரியாளா இருக்க. யாகேல்கிட்ட போய் சிசரை கேட்குறான், குடிக்க தண்ணி தா. அவ சொல்கிறான், உமக்கு நான் பால் வார்ப்பேன்னு சொல்லி, ஒரே பால் வார்ப்பேன்னு சொன்னேன், ஆனால் இப்படி கல்றையில் பாலை வார்ப்போங்கிற மாதிரி நெத்தியில் ஆணி அடித்து என்ன செஞ்சுட்டாலாம், கொண்டுட்டான். ஏன் சமாரிய ஸ்திரீட்ட தாகத்துக்கு தான் கேட்கணும்? உன்கிட்ட உள்ள குறைவத்தா, என்னென்னைக்குமே தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர் உள்ள நிறைவான தண்ணீரை நான் உனக்கு தாரேன். கரங்களை தாட்டும், அல்லேலூயா. குறைவானதை என்கிட்ட தான், நான் நிறைவானதை உனக்கு தாரேன். அதான் தாகத்துக்கு தான் கேட்குறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த அக்கினி பார்த்தாலே பேதுருக்கு ஒரு வகையான திகைப்பு. என்ன திகைப்பு? ஏற்கனவே சேவகர்கள் நடுவே அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லலாம், அக்கினி எரியும் பொழுது தே காட் கான்ஷியஸ். அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவனும் உட்காந்துருக்கான். பேதுரு ஒரு பார்வை பார்க்குறார், பீட்டர் அப்படின்னு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, சேவல் 2 தரம் கூவுவதுக்கு முன்பே நீ எத்தனை தடவை மறுதளிப்பாய்? 3 தடவை மறுதளிப்பாய். எல்லாம் சத்தமாக சொல்லலாம், அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ உணர்வு. எல்லாம் சொல்லுங்க, காட் கான்ஷியஸ். தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுவோம். அக்கினி உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா இங்கே அவருக்கு கல்லூரி நாட்களில் போகும்போது, அப்போலாம் நல்ல பிஜி எம்காம்லாம் படிக்கும்போது எனக்கு பெரிய ஆசை. நல்ல நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு, பெல்ட் கட்டி, ஷூ போட்டு, கையில் ஒரு ஃபைல். அதெல்லாம் ஒரு கற்பனை, இமேஜின் பண்ணி. பொதுவாக உலகத்தில் நடக்கிற எல்லாமே 2 தடவை நடக்கு. ஒன்று நமக்கு உள்ளே நடக்கு, அடுத்தது வெளியில் நடக்கு. அப்போது இந்த ஷூவை போட்டு பஸ்ஸில் போகிறதுக்காக, காலேஜ் எம்காம் போகிறதுக்காக ஃபைலை கொண்டு போகும்போது உள்ளேருந்து ஒரு சத்தம் வரும், காட் கான்ஷியஸ். அதான் காலேஜ் போகும்போது, நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ அப்போ என்ன ஊழியமே வேண்டாம் சாமி. ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களை பின்னால் பேசுகிறத கேட்டு கேட்டு அதிகமாக வெறுத்தது என்னது தெரியுமா? இந்த பாஸ்ட்ரு கிஸ்ட்ரு, இந்த ஊழியம் கீழியம். பைபிளு சொல்லுமையா, உமரா அதுதானே முன்னால் வச்சுருக்கு. பைபிளு கீபிளு சொல்லக்கூடாதா? என்ன ஒரு ஞானம்! நல்லா கவனிங்க. அப்படிதான் இருந்தேன் நான். ஆனால் சில நேரம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஆவியானவர் வனாந்திரத்திற்கு இயேசுவை தள்ளி கொண்டு வந்தார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் உனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பவுமே இந்த வசனத்தினால நிறைகிற ஒரு வாழ்க்கை, பாக்கியமான ஒரு வாழ்க்கை. ஏழைகளை பார்த்தா உள்ளே இருந்து ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு நிறைய நாள் பார்த்துருக்கேன் ஐயா. ஒரு 500 ரூபா இல்லாட்டி ஒரு 1000 ரூபா சிலவங்களை கொடுப்போம். கரெக்டாக அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே பணங்கள் வருமே. ஒரு 5000 10,000 சில நேரம் ஹெல்ப் பண்ண கொடுப்போம், டான்னு வந்து பணம் வரும். ஏன் ஆண்டவர் இப்போ சம்மந்தமே இல்லாமல் 10,000 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொல்வார், ஏழைக்கு நீ இறங்கினவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே பற்றி எறிகிற அக்கினி ஏதோ என்று திகையாமல், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, திகைக்கு வைக்கிற அக்கினி. எல்லாம் சொல்லுங்க.
பேதுருக்கு திகைப்பு. ஏற்கனவே சேவகர்களுடைய ஒரு அக்கினி அது காட் கான்சியஸை உண்டாகும். வசனத்தில் நீங்கள் நிறைய காட் கான்சியஸ், தேவன் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு ஒரு உணர்வு உண்டாகும். பேதுருக்கு அதான் உண்டாச்சு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். திபேரியா கடற்கரையில் நேச அக்கினி. திபேரியா கடற்கரையில் மீனை கொடுத்துட்டு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, பேதுருவே இவை எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. உன்னத பாட்டில் போட்டிருக்கு, உன்னத பாட்டு கடைசி, திரளான அக்கினி நேசத்தை என்ன செய்யாதான் அவிக்க மாட்டேன். என் மனைவி எனக்கு 92ஆம் வருஷம் கல்யாணம், February 17 நிச்சயதார்த்தம். அவங்க அந்த நாட்களில் இந்த செல்ஃபோனு, இந்த வாட்ஸ்அப்பு, இமெயிலு, இந்த பேஜர் அதெல்லாம் கிடையாது. அவங்க எனக்கு திருமணம் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அவங்க எனக்கு லெட்ரு போடுறாங்க. அந்த லெட்டரில் உன்னத பாட்டு. எங்கள் லெட்டரை பார்த்தா எப்பா பைபிளை படிக்க வேண்டாம், எங்கள் லெட்டரை படிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு 2 பேர் லெட்டரில் என்னது தான் வசனம். அதில் அந்த இதில் ஒன்று எழுதியிருக்காங்க. அதான் என்ன வசனம் அது? 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படுமா? இந்த வசனம் தான் எழுதியிருக்க. திரளான தண்ணீர்கள். எனக்கு அப்போ என்ன அறிவு, என்னடா அவியல் பொரியல் என்னமோ போட்டிருக்காங்க. டக்குன்னு திறந்தேனா அதில் பார்த்தா அவியல் பொரியல் அப்படின்னு பார்த்தா என்ன, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திக்கெல்லாம், அப்பவுமே மாமனார் வீட்டு சொத்தை கணக்கு பண்ணியிருக்க, அது வேறு. ஆனால் உண்மையில் அன்புள்ளவ தான் என் ஒய்ஃபு. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திக்கெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தால் அது முற்றிலும் அசத்தை என்ன பண்ணப்படும். many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be condemned. ஐயா, இந்த உலகத்துக்கும் இது நேச அக்கினி. நீங்கள் ஆதியாகமம் 24:67 நினைக்கிறேன். ஈசாக்கு தன் மனைவியை நேசித்து அவளை தன் தாயின் கூடாரத்தை அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். எத்தனை வசனம்மா? 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் என்னம்மா உங்களோட சேர்ந்து ஒரே குழப்பமாக இருக்குது. தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் யூத் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணு. இதுதான் பைபிள் மெத்தட். உலக மெத்தட் என்ன மெத்தடு சொல்லு தேவகுமாரா? உலக மெத்தடு என்ன மெத்தடு? நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? லவ் பண்ணுவோம், பிறகு கல்யாணம். அதுக்கு பிறகு என்னைய சொன்னார் இவர். முறையெல்லாம் அந்த ராணி இதில் சாண்டியல்னு ஒருத்தன் கதை எழுதுவான். சாண்டியல்னா சாண்டிலியன் அப்படின்னு. அதே நெஞ்சு படபடன்னு அடிக்கும் சின்ன வயசில் அந்த இதை படிக்கும்போது. சரித்திர கதை. எம்ஜிஆர் படம்னா வந்துருமே அவருக்கு. மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். இது பைபிளுடைய பேஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உலக வழி என்னது லீவ் டுகெதரா? லீவ் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்வோம். பிடிக்கலன்னா நீ உன் வழியை பார்த்துப்போ, நீ ஏர்வாடிக்கு போ, நான் களக்காட்டுக்கு போகிறேன். உலகம் பாருங்கள், பிசாசு செய்கிற பொய். மனைவியாக்கி கொண்டு மனைவி ஆக்கின பிறகு தான் லவ் பண்ணுறேன். நீங்கள் இதில் பாருங்களேன், மல்கியாவில் பாருங்களேன். உன் மனைவி ஆகிய உன் தோழி, அது எத்தனை அவசரம்? மல்கியாவில்
உன் இளவயதின் மனைவியாகிய தோழி அப்படின்னா என்னது? முதல்ல கல்யாணம் பண்ணு, பிறகு நீங்கள் ரெண்டு ஒரு ஃப்ரெண்டாக இருங்க. இப்போ வயசு ஆக ஆக புருஷன் முன்னாடி ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவாங்க. உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு சோளா பூரி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஊத்தாப்பம். பிறகு ரெண்டு பேரும் வாங்கிட்டு இவள் ஊத்தாப்பத்தில் அவங்க பாதி, இவள் சோளா பூரியில் இங்கே பாதி. ஃப்ரெண்ட்ஸு அவங்க. சாலை ஒன்பதற்கு கூட போனால் நிறைய வாங்கணும் பாஸ்டர், வெரைட்டியாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை, எல்லாத்துலேயும் ஒரு கை. இப்போ நல்லா கவனிங்க. மல்கியா 2:14, ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். ஐயா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் ரொம்ப முக்கியம். வேதனையில் பெரிய வேதனை என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவங்க உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணுறது. ஐயோ, நான் கர்த்தர் சாட்சியாக இருந்து ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் கர்த்தர் அங்கே சாட்சியாக இருக்கிறார். கொடுமையில் பெரிய கொடுமை, வேதனையில் பெரிய வேதனை என்னென்னா மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, இல்லாட்டி உடன்படிக்கை பண்ணி வாயினால் சொல்லி கணவனுக்கு துரோகம் பண்ணுற வேதனை நரக வேதனை. அப்போ நான் கவனிங்க, ஏன் என்று கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய, நல்லா கவனிங்க, முதலாவது வருது உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும், அதுக்கு பிறகு தான் வருது தோழி. எல்லாம் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது நீ கல்யாணம் ஆகி பிறகு உன் ஒய்ஃபே உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், உன் இளவயதின் மனைவி பிறகு ஃப்ரெண்டு. ஆனால் உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்? லவ் பண்ணுவோம். அது இப்போ புதுசாக ஒரு வேர்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன? பிரேக்கப். என்னது இது? என்ன பல்சர் பைக்கா பிரேக் பண்ணுறதுக்கு? பிரேக்கப். பிரேக்கப். பைபிள் சொல்லுது இளவயதின் மனைவி, சொல்லுங்க, தோழி. நீ மனைவி ஆக்கி கொண்டு பிறகு ஃப்ரெண்டாக இருங்க. புரியுதா? வயசு ஆக ஆக மனைவிட்ட கன்சல்ட் பண்ணுறது. பைபிளில் ஒருத்தனை பற்றி போட்டிருக்கு, எவன் பேச்சும் கேட்க மாட்டான். மனைவி ஃப்ரெண்டாவது கிரெண்டாவது. அவன் பேர் நாபால். அது என்ன பரம்பரை அப்படின்னா, காலேபுடைய சந்ததியான், முரடனும் துராகிருதனும், மென்டல் பையான்னு போட்டிருக்கு. சீருகிறவனா, கிங் கோப்ரா. அவன்கிட்ட பேசணும்னாலே 10 நாள் கழித்து தான் ஒரு மேட்ரையே ஒய்ஃப் 10 நாள் கழித்து தான் பேசுகிறான். போதை தெளிஞ்ச பிறகு தான் பொண்டாட்டியே பேச முடியும். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா மனோவா, மிஸ்ஸஸ் மனோவா, வேதம் சொல்லுது மனைவியின் பின்னே மனோவா போனான். கரங்களை தட்டுங்களேன், நல்ல கையை தாட்டுங்க. சில நேரம் ஹஸ்பண்ட் முன்னால் போங்க ஐயா, சில நேரம் மனைவியை நல்ல ஆலோசனை சொன்னால் மனைவி பின்னால் மனோவா போனான். பொண்டாட்டி பேச்சை கேட்கான். அவன் திருநெல்வேலியில் ரொம்ப கேவலமாக பேசுவான். பொண்டாட்டி பேச்சை என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்கவே கூடாது. ஆனால் பக்கத்தில் நாகர்கோவில் இருக்குது, பொண்டாட்டி பேச்சை மீறவே முடியாது. மக்களை நீங்கள் அது தப்பாக எடுத்துக்காய்ங்க, நம்ம பிள்ளைகள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சொல்லுங்கள். வேதம் சொல்ல இள வயதின் மனைவி. பைபிள் பேஸ் என்னென்னா, கல்யாணம் பண்ணி அப்புறம் உன் ஒய்ஃப் ஃப்ரெண்டாக இருக்கட்டும். ஆனால் பிசாசு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி, நீ முதல்ல ஃப்ரெண்டாக இருங்க, பிறகு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், பிறகு கல்யாணம் என்ன செஞ்சிடலாம், அது இல்லை. ஆனால் பொதுவாக லவ் மேரேஜில் 80% ஃபெயிலியர், 20% உண்மையாக இருக்கிறாங்க. ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு பிறகும் அவங்க நினைக்கிற காரியம் கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த த்ரில்லிங் வேணுங்கிறதுக்காக தேவையில்லாத தொடர்புகள் வந்துடுதுன்னு ஒரு டேட்டா சொல்லுது. இப்போ ரைட், அது இருக்கட்டும். இப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அக்கினி மாம்சத்தை, மாம்ச கிரியைகளை நக்கி போடும் அக்கினி. ஆண்டோடைய வார்த்தையில் நிறைய மாம்ச கிரியைகள். வேதம் சொல்லுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எவர்கள், நீ வசனத்தினால நடத்தப்படுகிற வாழ்க்கை தான், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
அப்போ நல்ல கவனிங்க, பேதுருக்கு முதலாவது அரண்மனையில் சேவகர்கள் நடுவே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, உணர்வை உண்டு பண்ணும் அக்கினி. எல்லாம் சொல்லுங்க, உணர்வை உண்டு பண்ணாங்க. உணர்வே இல்லாத ஜென்மம் அப்படிம்பாங்க செல்லாங்க, திட்டுனா. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. நாகம்மானுக்கு சுய புத்தி தான் இல்லை, கொஞ்சம் சொல் புத்தியாக இருந்துச்சு நாகம்மானுக்கு. இந்த வைகை ஆத்துல நான் குளிக்கவா, எங்கள் ஊரில் இல்லையா கங்கா கோதாவரி அப்படின்னு ஆந்திராவிலேருந்து நாகம்மான் வந்து மதுரையை பார்த்து திட்டுறான். சுய புத்தி கிடையாது அவனுக்கு. இவனுக்கு இருக்குது என்ன இருக்கு, மகா பராக்கிரமசாலி நாகமானோ ஒரு தூக்கி பைபிள் சொல்லுது. அவனும் எப்படி இருந்தானா, குஷ்டரோகியாய். சுய புத்தி அவனுக்கு இல்லை. அவர் வருவார், என் குஷ்டரோகத்தை என்ன செய்வார், தடவுவார். பாஸ்டர் ஐசக் வந்து அமிர்தாஞ்சனை எடுத்து குஷ்டரோகத்தின் மேல் வைத்து சிலுவை போட்டு விடுவார். ஆனால் எலிசா என்ன சொல்லிட்டான், நேராக வைகையில் போய் என்ன செய்ய, குழி, யோர்தானில் குழி. அது முத்திட்டு வெளியே வந்து அப்படி சொல்லலை, 7 முறை என்ன செய்யணுமா. அது சரியான மே மாதம் வைகை யாரும் எப்படி இருக்கும், ஃபுல்லாக எருவு மாட்டு மோத்திரமாக தான் இருக்கும். 7 தடவை என்ன மூக்கை பிடிச்சிக்கிட்டு. சுய புத்தியே இல்லை நாகமானுக்கு. ஒரு வேலைக்காரன் புத்தி. ஆண்டவனே வேற எதையாவது சொல்லியிருந்தா எமயமலையில் போய் அந்த எவரெஸ்ட் சிகரத்திலேருந்து வடிகிற அருவியில் தான் குளிச்சா சுகமானு நீ செஞ்சிருக்க மாட்டியா. அவர் என்னத்தை சொல்லிட்டார் ஐசக் பாஸ்டர், கொஞ்சம் வைகை ஆற்றுல எருவு மாடாக கட்டி போட்டிருப்பாங்க ஓரத்தில் கரையில் செல்லூரில். கொஞ்சம் கண்ணை மூடிட்டு மூக்கை பிடிச்சிட்டு என்ன செய், 7 தடவை வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால 30 வருஷம் ஆர்மியில் இருந்தவன் 7 தடவை மூழ்கினதுனால வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அவனுடைய முகத்தில் இருந்து உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் 30 வருஷம் யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்கள், வடுக்கள், கீறல்கள், வெட்டு காயங்கள் எல்லாம் மாறி சிறுபிள்ளையின் மாம்சம் போல, நல்ல கரங்களை தட்டுங்கள, ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். கரங்களை தட்டி, ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர், எண்ணி முடியாத உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே அப்பா, உமக்கு அன்பே உமக்கு. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மகிமை என் வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. வேதம் சொல்லுது, யாத்திராகமத்தில் முட்செடியிலே அக்கினி என்ன செஞ்சிச்சான், எழுந்தருள்.
முட்செடியில் அக்கினி எழுந்திருந்தும் 3 4 அந்த அதிசய காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று போய் பார்க்கிறான். யாரு? மோசே. 3:2 வேதம் சொல்லுது, அக்கினி எரிந்தும் அது என்ன பண்ணப்படலையா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வெந்து போகாமல். சகோதரிகள் இந்த இட்லி கொப்பரை திடீர்னு திறப்பாங்க, ஒரு குத்து விரல் என்ன ஆகலை, இட்லி என்ன செய்யலை, வேகலை. அக்கினி பற்றி எரிந்தும் வெந்து போகாமல், ஜுவாலி தெரிந்தும் வெந்து போகல. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் வெந்து போக மாட்டீர்கள். உபாகமம் 33 போட்டிருக்கு, முட்செடியிலே ஒரு காரியம் நடக்கு. எழுந்தருளினரின் தயை சகோதரர்கள் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. அப்போ இந்த அக்கினி என்ன செய்கிறது? ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உபோத்திரவம், பாடுகள், பாஸ்டர் தாங்க முடியல, பாஸ்டர் உடைய கணவருக்கு காலை எடுக்கணும். ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு சகோதரி ஜெபம் பண்ணா, நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுக்கணுங்கிறாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. அக்கினி பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பயப்படாதீங்க சிஸ்டர், இன்னைக்கு ஒரு நாள் நைட் இருக்குல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்வார். காலை எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு, ஆப்ரேஷன். யதார்த்தமாக அடுத்த நாள் காலையில் ஜெபம் பண்ணாங்க சபையாராய், பாஸ்டரும் ஜெபம் பண்ணார். சீஃப் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கால் எடுக்க வேண்டாம், மாத்திரையிலே சரிப்படுத்திடலாம். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. நல்ல கரங்களை தட்டி, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். பாதுகாத்தாரே. ஐயா, அந்த உங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினி ஏதோ என்று திகையாமல் கர்த்தர் இயேசுவினுடைய மகிமை வெளிப்படும்படி அது 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது. அதை மாத்திரம்தான் நான் வேகமாக சுருக்கமாக சொல்ல போகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இருபத்தி 4 வாசிங்க. 23 இருந்து கூட வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே, யானை வரும் முன்னே, சொல்லுங்க, மணி ஓசை வரும் இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. உங்களை செக் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். யானை வரும் பின்னே போட்டிருக்க, விசுவாசம் வரும் முன்னே. எல்லாம் சொல்லுங்க ஐயா. விசுவாசம் வரும் முன்னே, அக்கினி வரும். ஆமாம், அதுக்கு முன்னே விசுவாசம் வரும் முன்னே உனக்கு அக்கினி வரும்.
ஆமாம், ஏதோ ஒன்று. வெளிப்பட போகிற நாம் அடைக்கப்பட்டவர்களாய், ஐயா அக்கினிக்குள்ளாய் அடைக்கப்பட சாத்ராக் மேஷாக் நேபேத் நேகோ அக்கினிக்குள்ளாய் அடைக்கப்பட்டுட்டாங்க. வேதம் சொல்லுது அக்கினிக்குள்ளே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அக்கினிக்குள்ளே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அதோ அந்த பறவை போல என்ன செய்யலாம்? அக்கினிக்குள்ளே உலாவினார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அக்கினிக்குள்ளே உலாவலாம். 3 புருஷர்களே அல்லவா உள்ளே போட்டோம். இப்போ உலாவுகிறது எத்தனை பேரா? எல்லாம் சத்தமாக சொல்லலாம். அக்கினிக்குள்ளே போகும்போது கூடுதலாக தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கூடுதலாய், இல்லாட்டி கூலாக தெரியும். 3 பேரை அல்லவா உள்ளே போட்டோம். தானியேல் 2ஆம் அதிகாரம். 4 பேர் உலாவுகிறார்களே. இன்னொரு வகையில் சொல்ல போனால் அக்கினிக்குள்ளே போகும்போது தான் உன் கூட கர்த்தர் இருக்காருன்னு உலகமே அறிந்து கொள்ளும். கரங்களை புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டுங்களே. அக்கினிக்குள்ளே நீ போகும்போது தான் 4வது ஒருவன் அவர்களோட நடக்கிறான். அவனுடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயல். எல்லாம் சத்தம். அக்கினிக்குள்ளே போகும்போது என் சாயல் மாறும். எதை வாசிக்க சொன்னேன்? கலாத்தியர். இப்போ வாசிக்க 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அடுத்து 24. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஐயா அக்கினி நியாயப்பிரமாணம் இல்லாட்டி உபத்திரவம் நம்ம கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியார்னா வாத்தியார். எல்லாம் சொல்லுங்க, ஹெட் மாஸ்டர், வாத்தியார். Wherever the law was our school master to bring us unto Christ, that we might be justified by faith. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அக்கினி, உபத்திரவம், பாடுகள் கிறிஸ்துவினிடத்திற்கு நேராய் நம்ம என்ன செய்யுது? வாடி இயேசுவே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இயேசுவே. இன்னும் பார்த்தீங்கன்னா 25, 26 வாசிங்க. விசுவாசம் வந்த பின்பு நான் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. முதலாவது வருகிற அக்கினி என்னை அவருடைய மகனாக, அவருடைய மகளாக என்னை மாற்றுகிறது. நல்ல கரங்களை தட்டி, புரிஞ்சவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா. ஐயா பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் மகனாக மகளாக. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாலும் எத்தனாவது வசனம்? 17ஆம் வசனமா? இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8 எத்தனை? 17. 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் 8:18. ரோமர் 16 இல்லை, ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்படும். இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. ஐயா இக்காலத்து அக்கினி, இக்காலத்து பாடு, இக்காலத்து உபத்திரவம், இக்காலத்து நெருக்கம் எல்லாம் சத்தமாக இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. அடுத்த வசனம் சத்தமாக சொல்லுங்க. மேலும் தேவனுடைய புத்திரர். ஐயா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய உபோத்திரவம், வேதனை, பாடு, பிரச்சனை இதெல்லாம் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்கிற
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு என்ன செய்தது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய புத்திரன் என்னிலே வெளிப்படுகிறார். குமாரத்துவம். இந்த அக்கினி என்ன வருது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இந்த அக்கினி தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்கிற ஒரு அதிகாரமுள்ள வாழ்க்கைக்கு நேரம் உங்களை நடத்து. அருள்ராஜன் ஒருத்தர் இருட்டிட்டு பயம், இருட்டை பார்த்தாலே பயம். சாயங்காலம் இருட்டுது, இருட்டை பார்த்தா பயம். சின்ன பையனா இருக்கும்போது வயல்ல வேகமா ஓடுனவர், ஏன்னா சின்ன வயசுல பேய் பிசாசுன்னு சொல்லி சொல்லி அவங்களை பயம் காட்டியிருக்காங்க. 15 வயசு பையன் வேகமா ஓடி வந்து டமால்னு வர பார்த்தீங்கன்னா பெரிய பாறையில போன மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒண்ணுமே இல்லை, பாறை மாதிரி முட்டுது. இப்படி பார்த்தா ஒரு பண உயரத்துக்கு பெரிய பிசாசு நிற்கும். இந்த அருள்ராஜ் பையன் 15 வயசு பையன், அப்படின்னு இந்த பையன் சொல்லுதானா, அந்த பிசாசு சொல்லுதான், அருள்ராஜ் நீ எம்ல பயப்படுத, ஒட்டியை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. கரங்களை தட்டுங்களேன், தட்டு. கை வலிச்சிருமியா, கை வலிச்சும், கை தட்டிடாது, பசி எடுத்துரும் மதியம். சின்ன பையன் டமால் வந்து முட்டிட்டு இவனுக்கு வேத்து விறுவிறுத்து இருக்கான். பிசாசு அவனை போ, உனக்கே அருள்ராஜ் வேத்து விறுவிறுக்கு, ஒண்டியை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. அன்னையிலிருந்து மனுஷன் எந்த வீட்டு முன்னால போய் நின்னாலும் பிசாசு ஆடும். பிசாசே அவனை சொல்லிக் கொடுக்கு, உபத்திரவமே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கு, நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகள். கரங்களை தட்டுங்கள. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லலாமா? ஆசாரியர்களும் நாங்களே. கரங்களை உயர். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அக்னி சோதனை. நீ உனக்கு உன்னைய சொல்லிக் கொடுக்க, நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகன். வேதம் சொல்லுது எபிரேயர்ல 11:34-35 அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எபிரேயர் 11:34-35 எல்லாம் சத்தமா சொல்லுங்களா. அக்கினியின் உக்கிரத்தை 34 வாசிங்க. அக்கினியின் உக்கிரத்தை. ஐயா சீனி கிழங்கு என்னையா பண்ணுவீங்க? சீனி கிழங்கு என்ன பண்ணுவீங்க? அவிப்பேங்க. அந்த பரம்பரையில் கேளுங்க, ஒரே அவிச்சு திங்கிறது. பனங்கிழங்கு என்ன பண்ணுவீங்க? அவிச்சிரும். உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவீங்க? அது வந்து ஃபிங்கர் சிப்ஸு. அட பாவிகளா, நெட்டு வந்ததோ இல்லையோ, இந்த கொரோனா நாட்களில் ஒரே வீட்டில் கிடந்து ஒரே புரோட்டா ஐஸ்கிரீம். பனங்கிழங்கு அவிச்சிருவோம், சீனிக்கிழங்கு அவிச்சிருவோம், வேற என்னதெல்லாம் அவிப்போம்? கறிக்கு எத்தனை விசில்? கறிக்கு எத்தனை விசில்? 4 விசில். சில நேரம் கூடுதலாக விசில் விட்டு அவிக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் கறி அவிக்க, பனங்கிழங்கு அவிக்க, சீனிக்கிழங்கு அவிக்க இல்லை, அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கும்படியாய். கரங்களை நல்லா தட்டுங்களை. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே போட்டிருக்கு, அக்கினி அவர்கள் மீது பலன் கொள்ளவில்லையா. ஏசாயா 43 போட்டிருக்கு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன்,
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுதுவில்லை. நீ அக்கினியிலே நடந்தாலும் நீ வேக வைப்ப, ஆனா நீ வேகாதிருப்பாய். கரங்களை தட்டுக்கல. பாஸ்டர் தீர்க்க தரிசனமா போகும்போதே 1/2 கிலோ கறியும் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அவிக்கணும்னு நினச்சேன். ஆவியானவர் சத்தியமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். போய் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் மட்டன் கொடுக்குறேன், மட்டனை கொடுங்க வாங்கிக்கிட்டேன், மாட்டனை கிட்டன்னா கொடுத்துடாதே. ஏசாயா 43 என்ன போட்டிருக்கு? நீ தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது வருகின்றீர், மூழ்கி போவதில்லை நீ. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்பிற்கு உரியவன் நானே. தினம் நடனமாடுவே. நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். When you walkest through the fire, thou shall not be burned, neither shall the flame kindle upon thee. எல்லாம் சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை என் பேரில் பற்றாது. புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியில் நடந்தாலும் வேக மாட்டேன், அக்கினி ஜுவாலை என் பேரில். நீயே டெரர். கிதியோன் தீவெட்டிய கையில் வச்சுக்கிட்டு இருந்தான். 300 பேர் கத்திருக்காங்க. எங்களின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். எங்கள் பரோட்டா பாஸ்டர் ஐசக்கின் பரோட்டா. வேதம் சொல்லுது, கர்த்தரால் உண்டான பயங்கரம் துண்டை காணு துணியை காணுன்னு போட்டு போனாங்களே. நல்ல கரங்களை தட்டுங்களே. டெரர் எல்லாம் சதம். அக்கினியிலே நிரம்பும் போது, வசனத்தில் நிரம்பும் போது, பிசாசுனுடைய சாம்ராஜ்யமே ஒரு வகையான டெரர், பயங்கரம் பற்றி பிடிக்கும். ஐயா கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இப்போ முதலாவது அக்கினி உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய சன் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, டாட்டர் ஆஃப் காட். சத்தமாக சொல்லுங்க, டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். தேவகுமாரன், தேவகுமாரத்தி. எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. வாரன் பஃபெட் மகா, பில்கேட்ஸ் மகா, பில்கேட்ஸ் மகன் அப்படின்னா உங்கள் நட உடலில் எப்படி இருக்கும்? பார்வை எப்படி இருக்கும்? யூதாவினுடைய கண்களை பற்றி போட்டிருக்க, அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் எடுப்பா என்ன செய்யுமா பார்க்கும். தன் பாதங்களை திராட்சை ரசத்தினால் கழுவுவான். யோபு சொல்றான், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். என் மகா அது என்னது, போன வாரம் வேசிலின் போட்டு என் காலை கழுவி விட்டா. சரி, நெய் தான் கழுவ முடியல, வேசிலின் போட்டாது தேய்ச்சி விட்டுட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அது எப்படி இப்படி முடிஞ்சா? அப்படியே முடிஞ்சு. வளர்த்துறதுல உப்பேத்துறதுல இருக்காளே என் மகா. அக்கினி முதலாவது எதை கொண்டு வருது? எல்லாம் சொல்லுங்க, சன்ஷிப். சொல்லுங்க ஐயா. பாடுகள் உபத்திரவங்கள் வழியா வர வர ஒரு அசாதாரண தைரியம் வரும். பார்க்கணும், பாடுகளுக்கு முன்னாலே வந்துட்டு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்க போனாலும் ராஜாவே, நீர் நிறுத்தின பொற்சொல்லையை நாங்கள் வணங்க போவது இல்லை. இதாயா சன்ஷிப். கரங்களை தட்டுக்களை. தேவகுமாரன், தேவகுமாரத்தின் ஒரு அதிகாரமுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற வாழ்க்கையா? இந்த அது என்ன உரிமை மேலமா?
இல்லை, நானும் அழுதுருக்கேன். உரிமை வேலை பார்க்கணும். அதே போல் நம்ம ஆட்கள் கேப் விட்டு சகோதரிகள் அழுதா மினிமம் அரை மணி நேரம் ஆகுமா. ஆம்பளைங்க அழுதா உடனே நிறுத்திடுவாங்க. அப்புறம் பெட்டி எங்கே வாங்கணும், எங்கே குழி தோண்டணும் அப்படின்னு. ஆண்கள் டக்குன்னு டியர் கிளாண்ட் ரொம்ப ஒர்க் பண்ணாது. சகோதரிகள் அரை மணி நேரம் அழுதுட்டு அதுக்கு பிறகு அவருக்கு வறுமையை பார்க்கணும். பெலன் என்னங்க அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளர் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. கிரிக்கெட் பவுலர் நடராஜன் மாதிரி சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு. இப்போ நல்லா கவனிங்க. முதலாவது எல்லாம் சொல்லுங்க, சன்ஷிப் சொல்லுங்க. ரெண்டாவது, ஐயா அந்த அக்கினி வரும்போது ஒரு காரியம் நடக்கு. என்ன நடக்கு வாசிங்களேன். அந்த உபாகமம் 33 முட்செடியில் எழுந்தனுடைய தயை. ஐயா அந்த அக்கினி கடந்து வந்த மோசே, அக்கினியில் கடந்து வந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். இந்த அக்கினி பரீட்சையில் நீங்க டெஸ்ட் ஆஃப் ஃபயரிங் டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் கடந்து வந்தால் தான் எவ்வளோ உயர்வு வந்தாலும் நின்று தாக்கு பிடிப்பேன். தமிழில் ஒரு பாட்டு உண்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படின்னு தமிழில் பொதுவாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த அக்கினி சோதனையில் நீ கடந்து வரலன்னா நின்று தாக்கு பிடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? சிம்சோன் யோசேப்பை போல குற்றம் சாட்டப்படலை. சிம்சோன் யோசேப்பை போல ஜெயிலுக்குள்ள போல. சிம்சோன் அப்பா அம்மாவை விட்டு பிரிக்கப்படலை. ஒரு அக்கினி சோதனை கிடையாது. திம்னாத்தில் ஒரு வேசியை கண்டு, பெலிஸ்தருடைய குமாரத்தில் ஒருத்தியை கண்டு, வேத்தியமா காலேஜை கண்டு, இப்படி காலேஜா அலைஞ்ச பையதான். ஏன்னா அக்கினி சோதனை இல்லை, பரீட்சை இல்லை, பாடுனா என்னன்னே தெரியலை. நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா என்றால் இல்லை என்றால் தோற்று போயிடுவேன். ஆனால் யோசேப்பு அப்படி கிடையாது. தன்னுடைய எஜபாட்டி நோ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கரங்களை தட்டுங்கள. முதலாவது அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிற சன்ஷிப்பை, குமாரத்துவ ஷிப்பை கொண்டு வருது. நீ தேவனுடைய மகள், நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய சிநேகிதன். ரெண்டாவது அக்கினி தயை. எல்லாம் அந்த வாசிங்க, நல்ல கவனிங்க. எத்தனை வசனம்? 16. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியிலே எழுந்தருளின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதா. ஐயா கவுனிங்க, உங்க வாழ்க்கையில் வருகிற அக்கினி ஒரு அவிசுவாசிக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். தவறான குற்றச்சாட்டு யோசேப்பு வந்துச்சு. எங்கே போய் நிற்கக்கூடாது, ஜெயிலுக்குள்ளே தள்ளப்பட்டவன் யோசேப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் உள்ள ஜெயில் சொல்கிறாங்க அண்டர் கிரவுண்டு டஞ்சன். அண்டர் கிரவுண்டில் போய் இப்படி கூட நிற்க முடியாதான் அந்த டஞ்சனில். அந்த நாட்களில் உள்ள ஜெயில் இப்படி தான் இருக்கணுமா. வேதம் சொல்லுதா விலங்கு போட்டு ஒடுக்கினாருங்க. மேபி யோசேப்பு கூட இப்படி கூட இருந்திருக்கலாம் ரொம்ப நாள். பார்வன் கூட அவனை பார்த்து உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை, நீ என்னடா குனிகிறது, உன்னைய பார்த்து எல்லாம் தலை தெண்டனிட்டு பணிகள் முகங்குப்புற விட்டு வணங்கணும். உங்கள் வாழ்க்கையில் கூட என் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் ஒரு அவிசுவாசிக்கு நடக்கிறது போல தவறான குற்றச்சாட்டு, கைவிடப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், எல்லா குற்றச்சாட்டுகள் யோசேப்பு வாழ்க்கையில் வந்துச்சு. ஜெயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டான்.
ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய அவமானம் ஜெயிலுக்குள்ளே போகிறது, அதையும் இப்போ சந்திச்சிட்டான். ஆனால் தயை என்ன பண்ணுச்சு தெரியுமா? வேதம் சொல்லுது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவை பெற்றுக்கொள்ள. நற்புத்தி தயையை உண்டாக்கும். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு சமானம். தயை நற்புத்தியை உண்டாக்கும். ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆனால் தயை என்ன பண்ணுச்சு? அக்கினி சோதனையில கடந்து வந்தனால கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்தார். கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யாரு? போத்திபார் வீட்டில் அடிமையா இருக்க, அப்பமும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு. முதலாவது அக்கினி உங்க வாழ்க்கையில குமாரத்துவத்தை வெளியே கொண்டு வருது. ரெண்டாவது அக்கினி உங்க வாழ்க்கையில தயை, எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர் சொல்லுங்க, கைண்ட்னஸ், அதை கொண்டு வரும். பார்க்கணும் தயை. எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களில் தயை கிடைத்தது. தானியேலுக்கு பிரதானி கண்களில் தயை கிடைத்தது. இயேசுவானவர் ஞானத்தில், வளர்த்தியில, தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார். அக்கினி உங்க நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ என்று திகையாமல், முதலாவது குமாரத்துவத்தை, குமாரன் குமாரத்தி தான் அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வருது. ரெண்டாவது தயையை கொண்டு வருகிறது. மூன்றாவது உங்க வாழ்க்கையிலே வருகிற அக்கினி ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வருகிறது. வாசிக்கலாமே, தானியேல் அந்த ராஜா முகங்குப்புற விழுந்து, எத்தனை 2 அதிகாரம் 4 அதிகாரமா? ஷாத்ராக் மேஷக் ஆறா 3 23 29 வாசிக்க. தானியேல் 3:29. ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு, ஐயா பைபிளில் என்னமோ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன் மாத்திரம் கிடையாது. அக்கினி சோலையில் நீ போயிட்டு வந்தா, நான் போயிட்டு வந்தா, ராஜா என்ன சொல்கிறான் தெரியுமா? மறுபடியும் வாசிங்க. ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன், நல்ல கரங்களை தட்டி, நீ அக்கினி சோதைக்குள்ளே போயிட்டு வந்தா, பாஸ்டர் ஐசக் சாந்தனையின் தேவன், சேர்மன் ஜெனிஃபரின் தேவன், கிறிஸ்டோஃபர் சகோதரி பிரியா அவர்களுடைய தேவன். புரியுதா? அக்கினி ஜோலைக்குள்ளே நீ போயிட்டு வந்தன்னா உங்கள் பேரெல்லாம் கர்த்தரத்தில் எழுதி வைப்பார். இப்போ கேட்குறேன், அக்கினி தேவையா தேவையில்லையா? தேவைன்னு சொல்கிறோம், கையை வைத்துங்க. தேவையில்லை, நல்லதான் கையை துவக்க. இது வேறு கையை சனியனை போய் விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். புரியுதா? முதலாவது சொன்னேன், இந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் தேவ குமாரன் குமாரத்தி என்கிற வெளிப்பாடு கொண்டு வரும். ரெண்டாவது தயையை கொண்டு வரும். மூணாவது இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்பட கடவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டுங்களா. 27 பார்த்துருங்க. 27 வாசிக்க. அதே 3:27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷர்களுடைய சரீரங்களின் மேல்
அக்கினி அக்கினி பலம் செய்யாமலும். பல்செட்டு போட்டுட்டு இந்த பாட்டு பாட வேண்டியிருக்கு நம்ம. அவர்களுடைய தலைமயிர், சௌரி மயிரா தலைமயிராமா, நல்ல வாசிங்க. அவர்களுடைய தலைமயிர் ஒரிஜினல் முடி, ஒட்டு முடி அல்ல. அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும். அவன் மோந்து பார்க்குறான். பாஸ்டர், நாய் முதல்ல ஆளை அடையாளம் பார்க்கணுன்னா காலை மோந்து பார்க்கும் நாய். இங்கே பார்த்தா தேசாதிபதிகள், பிரதானிகள் எல்லாரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அருண் செண்டு போட்டிருக்கோம். அக்கினியின் மனம், அதை கூட மோந்து பார்க்குறாங்க. அவர்களிடத்தில் வீசாமலும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அக்கினியில் போனா வீசாது. வீசாமல் இருப்பது எப்படி? அக்கினிக்குள்ள போங்க. எல்லாம் சொல்லுங்க, மனம் வீசாது. எல்லாம் சொல்லுங்க. அதிகமாக மேக்கப் போடுற ஆம்பளையும், அதிகமாக சென்றடிக்கிற இல்லை அதிகமாக மேக்கப் போடுற பொம்பளையும், அதிகமாக சென்றடிக்கிற ஆம்பளையும் குளிச்சதா சரித்திரம் கிடையாது. என் வீட்டில் சொல்ல மகளை பார்த்து, அதிகமாக லிப்ஸ்டிக் போடுற பொம்பளையும், அதிகமாக சென்றடிக்கிற ஆம்பளையும். அது சென்று அடிக்க வேண்டாம் இல்லை, சில ஆட்கள் இப்படி கடந்து போனாலே என்னம்மா இருக்குது. திருநெல்வேலியெல்லாம் காலேஜ் போகும்போது பஸ்ஸில் ஏறிட்டு தலை சுற்றும். வேலைப்பாளையம் சென்று நம்ம காதுக்குள்ளே வச்சுருப்போம். சென்று தலையை சுற்றிடும். மாப்பிள்ளை போட்டுட்டாண்டான்னு முன்னால் இருந்து கத்துவான். மனம் வீசாமலும். எல்லாம் சத்தம். அக்கினியின் மனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கடந்து வந்த பாதையை எவனும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கரங்களை தர உயர்வை மேன்மையை நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். அப்போ பாருங்க, அக்கினி புத்திர சுவிகாரத்தை கொண்டு வரும், அக்கினி தயையே கொண்டு வரும், அக்கினி ஆத்தும ஆதாயத்தை. எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய பந்தைக்கு நேராய் தலைவர்கள் தயவுசெய்து முன்பாய் வாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அக்கினியில் கடந்து வந்தோம். கிறிஸ்தவ பிரதர் வாங்க. சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரில் கடந்து வந்தோ. டேவிட் வாங்க. ராஜா பிரதர் இல்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு அலைமோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலைமோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடடியார்களை காருண்யத்தால். வழி காட்டிடுமே துணை செய்திடுமே கனிவோடடியார்களை காருண்யத்தால். கீதங்களால் புகழ்வே நாம மகங்களை. பர்த்டே வெட்டிக்கிட்டே வருதா? யாருக்கும் பிறந்த நாள், திருமண நாள் இந்த வாரத்தில். ஜெனிஃபருக்கு பர்த்டே, வெட்டிங் டே. ஓ, சேர்மனுக்கு பர்த்டே. வேறு ஜுக்கிக்கு பர்த்டே. வெரி குட், ஜுக்கி பர்த்டே. வேறு யாரும் இருக்கீங்களா? ஜோம் பண்ணிடலாமா? கர்த்தாவே, பிறந்த நாள் வருகிற அருமையான தம்பி சேர்மனுக்காய், மகள் ஜுகிக்காய், ஆண்டவரே ஆன்லைனில் வருகிற பர்த்டே வெட்டிக்கிட்டே வருகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ரிஜாய்ஸ் ஃபேமிலி, சர்ச்சு ஃபேமிலி, ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே ஜீவன் சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி, கொடுத்த கரங்களை 1000 மடங்கு திரும்ப கொடும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே நில்லுங்க. இந்த பரிசுத்த விவாக அறிக்கை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மதுரை திருப்பாலை நம்முடைய